ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் ஓப்பனிங் வந்துட்டு வேக்கப் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேக்கப் சாங் முடிஞ்சு வந்தோடனே லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் என்னென்னா புதிய மனிதா. இந்த புதிய மனிதாவோட டாஸ்கில் என்ன ஒரு சாராம்சம் அப்படின்னா, பாதி ஹவுஸ்மேட்ஸ் மனிதர்களாகவும் பாதி ஹவுஸ்மேட்ஸ் வந்து ரோபோக்களாகவும் மாறிடுவாங்க. இந்த மனிதர்களாக இருக்கவங்க வந்து ரோபோட்ஸ் கிட்ட இருந்து எமோஷன்ஸை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது தான் இன்றைக்கி டாஸ்க்கே. ஸோ பிக் பாஸ் வந்து நம்ம ப்ரோமோவில் சொன்ன மாதிரியே கொஞ்சம் வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த வாரம். ஹவுஸ்மேட்ஸை ரொம்பவே மென்டலாக வந்துட்டு ட்ரிகர் பண்ணுறதுக்கு பிக் பாஸே டாஸ்க்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டாஸ்க் வந்து என்ன அப்படின்னா, பஸ்ஸர்லேருந்து பஸ்ஸருக்குள்ளே செலக்ட் பண்ண 2 ரோபோவை டிஃப்யூஸ் பண்ணணும் மக்கள். அதாவது அவங்கக்கிட்ட இந்த எமோஷன்ஸை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு அவங்க எந்த யுக்தியை வேணாலும் கையாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. இப்போ அவங்க டிஃப்யூஸ் ஆகிட்டாங்கன்றது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, எல்லா ரோபோக்கிட்டேயும் 2 லைஃப் லைன் இருக்கும். அதாவது 2 ஹார்ட்டின் போட்ட சிம்பிள் இருக்கும். ஃபஸ்ட் எமோஷன் வெளியே வரும்போது ஒரு ஹார்ட்டின் வாங்கிடுவாங்க. செகண்ட் எமோஷன் வெளியே வரும்போது இன்னொரு ஹார்ட்டினும் வாங்கிடுவாங்க. அந்த ரோபோ டிஃப்யூஸ் ஆகிடும். இல்லை இந்த வந்து செய்ய தவறிட்டாங்க மக்கள் அப்படின்னு சொன்னால், மக்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்துட்டு ரோபோவாக மாறிடுவாங்க. இதுதான் டாஸ்க்கு. ஸோ இதுக்கு எல்லாரும் வந்து ட்ரெஸ்அப் ஆகி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே சும்மா ஒரு காமெடி கலாய் அதான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள்லாம் குரூப் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கள் குரூப் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அர்ச்சனா ஆஸ் அ கேப்டன் ஆஃப் ரோபோஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் வந்து நீங்கள் சொல்லி ஏதாவது ஒரு எமோஷனை வெளியே கொண்டு வந்தோம்னா அப்போ அது வந்து ஃபெயிலியர் கிடையாதுல்ல அப்படின்றத கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. அதை வந்து மனிதர்களும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அப்போது பாலா சொல்கிறாரு, அர்ச்சனாக்காவை சிரிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நிஷா சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து சிரிக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டம் தான், அவங்க இரிட்டேட் வேணால் பண்ணலாம், அவங்க கிட்ட வந்து முட்டையை எடுத்துகிட்டு போனாலும் அவங்க கண்டிப்பாக இரிட்டேட் ஆவாங்கன்னு சொல்லி நிஷா சொல்கிறாங்க. நிஷா அர்ச்சனாவுக்கு எதிர்ப்பாக சொல்கிறாங்க. அப்போது அவங்க கேம் ப்ளே தான் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே வந்து காமிக்கிறாங்க நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, அப்போ வந்துட்டு அனிதா கேட்குறாங்க, சரி அப்போ முட்டையை உடச்சிட்டு கையிலலாம் ரப் பண்ணி விட்டுறலாமான்னு கேட்கும்போது அப்போ வந்து நிஷா சொல்கிறாங்க, இல்லை அவங்கள ஸ்மெல் பண்ண வச்சா இன்னும் வந்து அவங்க வந்து இரிட்டேட் ஆவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பாலா சொல்கிறாரு, சரி ஃபேஸில் தடவி விட்டுறலாம், அப்போ அவங்க கண்டிப்பாக வந்துட்டு இரிட்டேட் ஆவாங்க, ஸ்மெல் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் நம்ம ப்ரோமோவில் பார்த்தது. அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அர்ச்சனாவை டார்கெட் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, ஆஜித் வெளியே போயிட்டு எல்லா ரோபோஸையும் லைன் அப் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வராரு. அந்த உள்ளே கூட்டிகிட்டு வரும்போதே சிவானி என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் கலாய்க்கிறத பார்த்து சிரிச்சிடுறாங்க. மீதி எல்லா ரோபோஸும் கரெக்டாக தான் நடந்துக்கிறாங்க, இவங்க சிரிச்சிடுறாங்க. ஸோ சிரித்தோன்னே இவங்ககிலேருந்து ஒரு லைஃப் லைனை வந்து பிடுங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, திருப்பியும் வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ லைனில் நிற்க வைக்கிறாங்க. சில டாஸ்க்ஸ் ரோபோ படத்தில் வரும் இல்லையா, தலை சுற்ற சொல்கிறாங்க, கால் எடுத்து முன்னாடி சொல்கிறாங்க, அந்த மாதிரி சில டாஸ்க்ஸ் வந்து ரியோ கொடுத்துட்ருக்காரு. இது நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பாலா அனிதாவை கூப்பிட்டு, அனிதா வந்து இப்போ உங்கள் எல்லாருக்கும் பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ பேர் வைப்பாங்கன்னு சொன்னோன்னே அனிதாவை கேட்க வேணும். அனிதா எல்லாருக்கும் பேர் வச்சிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அர்ச்சனாவுக்கு பாசி ரோபோன்னு பேர் வச்சிடுறாங்க. சோம்சேகருக்கு வந்துட்டு பப்பட் ரோபோ அப்படின்னு பேர் வச்சுறாங்க. ரமேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ரோபோ அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் பேர் வச்சு முடித்தோடனே இந்த பேர் வச்சு தான் எல்லோரும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மீதி எல்லா ரோபோட்ஸையும் வந்துட்டு உள்ளே வந்து ஒருத்தராக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, திருப்பியும் ஒரு டிஸ்கஷன் வந்து நடக்குது. யாருக்கு? மனிதர்கள் கேங்குள்ளே. அப்போ டிஸ்கஷன் நடக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அர்ச்சனாவை டார்கெட் பண்ணிட்டோம், செகண்ட் யாரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி மனுஷங்க வந்து பேசிக்கிறாங்களாம். அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சோமு வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது அப்போ ஆரியும் சொல்கிறாரு, ஆமாம் அவர் ரொம்ப சென்சிட்டிவ், சீக்கிரமாக வந்து அவரை அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ரியோ வந்து இங்கே ஒரு பாயிண்ட் வந்து முன்னாடி வைக்கிறாரு. ஏன்னா சிவானி கிட்ட ஒரே ஒரு ஹார்ட் தான் இருக்குது, உள்ளே ஒன்று பிடிங்கிட்டாங்க இல்லையா, ஸோ ஒரே ஒரு ஹார்ட் தான் இருக்குது அப்படின்றதுனால அவங்க ஈஸியாக வந்து அவங்கள இன்னொரு ஹார்ட்டை எடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லும் போது, இல்லை பாலா வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நான் சொன்னதை செய்யுங்க, நான் ஆஸ் அ கேப்டனாக நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிடுறாரு. அவர் எதுக்காக அப்படி சொன்னாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ரியோவும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டு ஒரு ரோபோவையாக வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அர்ச்சனாவை வந்துட்டு போயிட்டு பாசி ரோபோ அப்படிலாம் சொல்லி நிஷா, அனிதா, அதுக்கப்புறம் வந்து ஆரி எல்லாரும் வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்கள சும்மா வாக் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் ஐ லவ் யூ சொல்கிறாங்க நிஷா அவங்கக்கிட்ட. இதெல்லாம் ரொம்ப காமெடியாக சில்லியாக தான் இருக்குது. அவங்கள ட்ரிகர் பண்ணுற விஷயமெல்லாம் இது இல்லவே இல்லை. அர்ச்சனா வந்து ரொம்பவே காமாக தான் இதுக்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க சொல்கிற வேலைலாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரியோ வந்துட்டு கேபியை கூட்டிகிட்டு போயிட்டு சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருந்தார், நடங்க நில்லுங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஜித்தன், ரமேஷ், சோமு, ரம்யா எல்லாரையுமே வந்துட்டு பாட்டு பாடுங்க, நில்லுங்க, இதை சாப்பிடுங்க, இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சீக்வன்ஸ்லாம் ஒன்று ஒன்று காமிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஆரி வந்து அர்ச்சனா வந்து ஏதாவது பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு பெரிய காமெடி நடந்ததுங்க. அனிதா வந்து ஓடி வந்து அர்ச்சனா மேலே ஏறுறாங்களாம். நம்ம அர்ச்சனா யார், சுச்சி உள்ளே வரும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அர்ச்சனா அனிதாவை தூக்க மாட்டாங்களா, அனிதாவை அசால்ட்டாக தூக்கி அந்த பக்கம் கடாசிட்டாங்க நம்ம அர்ச்சனா ரோபோ, அதான் நம்ம பாசி ரோபோ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நிஷாவும் வந்துட்டு நானும் அதே மாதிரி ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கொஞ்ச நேரம் காமெடி பண்ணுறாங்களாமா, ரோபோவே ஏமாத்துறாங்களாமா. ஆனால் அப்பையும் அசராமல் நின்றுட்டு இருந்தாங்க நம்ம அர்ச்சனாக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்கள நம்ம எதாலையுமே வந்துட்டு அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால அனிதா உள்ளே போயிட்டு முட்டையை வந்து ஒரு பவுலில் போட்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ பாலா, நிஷா, அனிதா 3 பேரும் இருக்காங்க, அர்ச்சனா இருக்காங்க. அப்போ வந்து சொல்லும் போது பாலா என்ன சொல்கிறாரு, நிஷாக்கா நீங்கள் வாங்க, அனிதா வந்து பார்த்துப்பாங்கன்னு சொல்லும்போது இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்கிறாங்க. இப்போ நிஷா அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. பட் அவங்க எந்த சப்போர்ட்டும் பண்ணல, நானும் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலா, ஆரி, அனிதா 3 பேருமே இங்கே தான் நிற்கிறாங்க. அப்போ நிற்கும் போது அர்ச்சனா கிட்ட இந்த பவுலில் கொடுத்து இந்த முட்டையை உடைக்க சொல்கிறாங்க. அப்போ உடைச்சிட்டாங்க. திருப்பி வந்து அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ண சொல்கிறாங்க. அதையும் அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து ஃபேஸில் ரப் பண்ணிக்க சொன்னாங்க, ஸ்மெல் பண்ண சொன்னாங்க, என்னென்னமோ பண்ண சொன்னாங்க. அவங்க அது எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. அவங்க எதுக்குமே ட்ரிகரே ஆகலை. அந்த மாதிரி இந்த கேம் வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்ச அநேகமாக அவங்களும் டைட்டிலுக்காக ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு வேளை ஆரி சொன்னது தப்பாக இருக்குமோ தெரியல, பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த டாஸ்க்கை வந்து அவங்க அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து பொறுமையாக கையாண்டுட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு நடுவில் வந்து சோம்சேகர் வந்து சோமர் சால்ட் போட வச்சு அவர் வந்து சிரிக்க வச்சு ஆரியும் ஆஜித்தும் ஒரு ஹார்ட்டை வந்து அவர்கிட்டேருந்து பிடுங்கிட்டாங்க. அதே மாதிரி ஷிவானியை வந்துட்டு ரியோ ட்ரை பண்ணிட்டு இருந்தார் இன்னொரு ஹார்ட்டின் பிடுங்கிறதுக்காக. அது வேலைக்காகல, அதெல்லாம் காமெடியாக தான் போயிட்டு இருந்தது. அடுத்தது அர்ச்சனாவை வந்து ஒரு கோவமாக சிரித்தாங்க அப்படின்னு சொல்லி பாலா சொன்னார். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கோவம் வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது அவங்க சிரித்தா மாதிரி நமக்கும் தான் காமிச்சாங்க. ஆனால் வந்து அவங்க சிரிக்கலை. அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே எக்கு போட்டிருக்கிறதுனால அந்த ஒரு எல்லாமே போயிட்டு ஸ்ட்ரக் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஸ்ட்ரக் ஆகிருக்கு. என்னால் எப்படி சிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கேட்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு வேலிட் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஆனாலும் அர்ச்சனா கிட்டேருந்து ஒரு ஹார்ட்டினை அந்த இடத்துல பிடுங்கிட்டாங்க. ஸோ அர்ச்சனாவும் வந்துட்டு ஒரு லைஃப் லைனை இழந்துட்டாங்க. இந்த விஷயத்தில் பார்த்தா 3 பேர் லைஃப் லைன் வந்து இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி ஒருத்தர் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அனிதா, ரம்யா எல்லாரும் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க, ரம்யாவை வந்து ஆஜித்தும் அனிதாவும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு ப்ரஷ் பண்ண சொல்கிறாங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு பாட்டு பாட சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் போயிட்டு இருந்தது. பட் ரம்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அது எல்லாமே பண்ணிட்டுருந்தாங்க. எதுக்குமே அவங்களும் வந்து அர்ச்சனா மாதிரி ட்ரிகல் ஆகலை, எதுவுமே ஆகலை. அவங்க கரெக்டாக அவங்களோட டாஸ்க்கை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம மெயின் பிக்சரு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ப்ரோமோ 1ல் அர்ச்சனா வந்து கத்துனாங்க, எதுக்காக கத்துனாங்கன்னே தெரியலன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அது இப்போ தான் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம நிஷா இருக்காங்க இல்லையா, அர்ச்சனாவை வந்து ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்க அப்பாவை பற்றி பேசிடுறாங்க. அவங்க அப்பா எப்போ இறந்தாங்க, அவங்க அப்பா இறக்கும் போது என்ன சொன்னாங்க, அது மாதிரி சொல்லி ஃபுல்லாக அவங்க அப்பாவோட இறப்பை பற்றியே அவங்க கேட்டு அவங்கள வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணலான்னு பார்த்துட்டே இருந்தாங்க. பட் அவங்க ட்ரிகர் ஆகலை. எல்லாத்துக்குமே அவங்க நார்மலாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்கேஸ் அவங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷன் கொஞ்சம் மாறின மாதிரி நமக்கும் தெரிஞ்சுது. ஆனால் நான் மாற்றிக்கலை, நான் வந்து கூலாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க. பட் நிஷா சொல்கிறாங்க இல்லை அவங்க மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபேஸில் வந்து எக்கு போட்டாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு நிஷா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அர்ச்சனா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அப்பயும் அவங்க வந்து ட்ரிகர் ஆனாங்க அப்படின்னு சொல்லி நிஷா போய் பிக் பாஸ்கிட்டே சொன்னாங்க. அப்போ இப்போவும் வந்து நிஷா வந்து சொல்கிறாங்க, இல்லை அவங்க ட்ரிகர் ஆனாங்க, அவங்க வந்து ஃபேஸில் கோவத்தை காமிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபாதரை பற்றி ஒரு 45 மினிட்ஸ் பக்கம் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க அப்பாவோட டெத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எமோஷ்னலாக இந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இன்னொரு சீன் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது என்ன சீன்னா, சோம்,
ரியோ, பாலா இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே போயிட்டு நீ வந்து மனுஷன் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சோமுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு குடுக்குறாங்க. அப்போ அர்ச்சனா ட்ரிகர் ஆயிடுவாங்க அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ட்ரிகர் ஆனது நிஷா. ஏன்னா நிஷாவுக்கு தெரியாது இல்லையா? நிஷா வந்து ஐயோ நான் வந்து அப்படிலாம் இல்லை, நான் இந்த டாஸ்க்குக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் சரண்டர் வந்துட்டு சோம் கிட்ட ஆயிடுறாங்க. அப்போ பாலா சொல்கிறாங்க, இல்லை இல்லை இது வந்து சும்மா நாங்கள் பண்ணோம், அர்ச்சனாவை உடைக்கிறதுக்காக நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ திருப்பியும் அங்கே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. அப்பையும் அர்ச்சனா வந்து அதே ரோபோ டாஸ்கில் தான் இருக்காங்க. பட் வந்து பாலா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அவங்க வந்து ட்ரிகர் ஆனதை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு இன்னொரு ஹார்ட்டையும் எடுத்துருங்கன்னு சொல்லி இன்னொரு ஹார்ட்டையும் எடுத்துடுறாரு. இப்போது அர்ச்சனா டிஃப்யூஸ் ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் அர்ச்சனா வந்து கொஞ்சம் காம் ஆகிட்டு வெளியே வந்து உட்கார்றாங்க. உட்காந்துருக்கும் போதும் அவங்களுக்கு வந்து அவங்க எமோஷ்னலாக ட்ரிகர் ஆகிட்டாங்கன்றது இதுலேயே நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஆமாம் நீங்கள் வந்து ராங்காக கேம் ப்ளே பண்ணுறீங்க, அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, பிக் பாஸ் ஒன்று சொல்லியிருக்காரு, நீங்கள் மாற்றி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியோ, அர்ச்சனா, நிஷா இவங்க 3 பேருக்குள்ளே தான் சண்டை வர வேண்டியது. ஸோ ஃபேவரிசம் குரூப்பில் ஒரு விரிசல் விழுந்திருக்க வேண்டியது. பட் பாலா இதுக்குள்ளே ஏன் இன்டர்ஃபியர் ஆனார் அப்படின்றது தெரியல. ஏன்னா டாஸ்க்கு படித்தது ரியோ தான், ஆனால் ரியோவே தான் தப்பாக விளையாடிட்டார். ஒரே நேரத்தில் 3 பேரோட லைஃப்லையும் வந்து பிடுங்கி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்துட்டு அர்ச்சனாவோட ஒரு கூற்றாக இருந்துச்சு. ஆனால் பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டோம், உங்களையும் ஜித்தன் ரமேஷும் மட்டும்தான் நாங்கள் டார்கெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா இங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா தான் அந்த ப்ரோமோ 3 வருது. இவங்க திருப்பியும் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்களாமா. அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் அந்த ப்ரோமோ 3. நிஷா போய் ஜித்தன் ரமேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே, ஆனால் ஜித்தன் ரமேஷ் அப்பயும் அசரலம்மா. அவரு எனக்கு கேம் தான் முக்கியம், நான் ரோபோ தான், நீங்கள் சொல்கிறதுலாம் நான் எதுவுமே கண்டுக்கவே மாட்டேன். அவர் எப்போவுமே அப்படி தான் இருப்பார். இப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே மாறி ரோபோவாகவே அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. ஆனால் ட்ரிகர் ஆன அர்ச்சனா தான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து அர்ச்சனா கத்துறாங்க, ரியோ உனக்கு தெரியாது, இங்கே நடக்கிறதுலாம் உனக்கு தெரியாது, உனக்கு புரியாது அப்படின்னு கத்திட்டே இருக்கும் போது பாலா உள்ள போய் இல்லை இல்லை இட்ஸ் ஜஸ்ட் அ கேம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிடுறாங்க அர்ச்சனா. எங்கள் அப்பாவோட டெத்து வந்து உனக்கு கேமா, அதை ஏன் உள்ளே எடுக்கிறீங்க, அதை ஏன் எடுத்து பேசுகிறீங்கன்னு சொல்லி ட்ரிகர் ஆகி அவங்க அந்த கத்திட்டு அப்புறம் நிஷாவும் அர்ச்சனா 2 பேருமே மாற்றி மாற்றி கத்திக்கிட்டாங்க. ஆனாலும் நிஷா வந்து கேமுக்காக அவங்க அப்பாவை பற்றி 45 மினிட்ஸாக ஒரு விஷயத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் தப்பு மாதிரி தான் நமக்கும் தெரிஞ்சிச்சு. ஆனால் அது ஏன் அவங்க பண்ணாங்கன்னு தெரியல. இன்கேஸ் நிஷாவே வந்துட்டு அதை வந்து நான் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி கவலைப்படுறாங்க, வெளியே போய் கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்க அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே, வேற ஏதாவது ஒரு யுக்தியை வந்து கையாண்டிருக்கலாமே அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னவா இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது. ஸோ ஏதாவது மாற்று கருத்து இல்லைனா வந்து ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செஷனில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி நிஷா கத்துனதுக்கும் அர்ச்சனா வந்து கத்துனதுக்கும் ப்ரோமோவில் நமக்கு காமிச்சதுலாம் இதுதான் கரெக்டு. இப்போ அர்ச்சனா வந்து கத்தலை, அவங்களோட எமோஷன், அதாவது அழுகையை, என்னோட அப்பாவோட டெத் வந்து உங்களுக்கு விளையாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது தான் வந்துட்டு நமக்கு அவங்க கத்துறா மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க, என்கிட்ட யாருமே வராதிங்க, எல்லாரும் எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நிஷா ஒரு பக்கம், அர்ச்சனா ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. ரியோ மித்தி பேர்லாம் இன்னொரு பக்கம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு எபிசோடு இதோட தான் முடிஞ்சுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? நீங்கள் வந்துட்டு நிஷா பண்ணது கரெக்டு தான், இது ஒரு கேம் தானே, கேமில் என்ன வேணால் கேட்கலாம் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைனா நிஷா பண்ணது தப்பு, கேமில் எதுக்கு 45 மினிட்ஸ் ஒருத்தவங்களோட எமோஷன் ட்ரிகர் பண்ணுறதுக்காக இவ்வளோ சொல்லி அவங்க ட்ரிகர் ஆகலன்னு தெரிஞ்சும் ஏன் பண்ணணும் அப்படின்றத கேட்குறீங்களா? இது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மீதி பேர்லாம் காமெடி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே கேம் விளையாடிட்டுருக்கிறது 3 ரோபோஸ்ன்னு நான் சொல்லுவேன். அது எந்தெந்த ரோபோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா, ஜித்தன் ரமேஷ், அர்ச்சனா இவங்க 3 பேரும் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து கேம் விளையாடிட்டுருக்காங்க. கேபி, ஷிவானி, சோமாகட்டும் இவங்க 3 பேரும் வந்து ஒரு சில இடத்துல சிரிச்சிடுறாங்க, ஒரு சில இடத்துல வந்து அவங்களோட எமோஷனை வெளியே காமிச்சிடுறாங்க, யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 3 பேரில் இவங்க 6 பேர்லேயும் யார் வந்து நல்லா கேம் விளையாடுறாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல் எபிசோட் இதோட தான் முடிஞ்சுது. நாளைக்கு எபிசோடில் திரும்பியும் மீட் பண்ணலாம். பை பை, ஆல் தி பெஸ்ட், டேக் கேர்.